உன் தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா, உன் கண்ணு அழகுக்கு தான் கன்னட நாட்டை வாங்கி தரட்டுமா. ஆமா, கன்னட நாடும் தமிழ்நாடும் அவங்க அப்பா வீட்டு சொத்து பாரு, அந்த மாதிரிதான் இருக்கு. ஸோ இன்னைக்கு நாம எப்படி நம்மன் இருக்கா சட்டை எப்படி நல்லா இருக்கா? ரொம்ப பழைய சட்டைங்க, பழைய சட்டை. தொப்பை வந்ததால போடாம இருந்தேன். இப்பயும் தொப்பை இருக்கு, ஆனா கொஞ்சம் குறைஞ்சதால நான் வந்து போட்டு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்காக தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதை புரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, இல்லை அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ கொடுக்கணும்டா. எரல்ஸ் இன்ட்ரோ கொடு. என்னன்னா, ஹலோ நண்பா நண்பீஸ், வெல்கம் டு தளபதி விஜய் மூவிஸ் ரிவ்யூ சீரிஸ் எபிசோட் நம்பர் 23. சும்மா இல்லை, 23வது படம் தளபதி 23 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். படம் பேர் என்ன தெரியுமா? நெஞ்சு நீலே நெஞ்சு நீலே நெஞ்சு நீலே, சோபாவின் நெஞ்சு நீலே. எப்பயும் போல மீண்டும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சோபா கதை எழுத அதை வந்து அவங்க ஹஸ்பண்ட் எஸ்ஏசி சந்திரசேகரை வந்து சந்திரசேகரரா இல்லை சந்திரசேகரனா இல்லை நிறையா பேர் இருக்குங்க. இவங்க வந்து அது மட்டும் இல்லாமல் எப்படி பேர்லாம் மாற்றி மாற்றி டைப் பண்ணுறாங்களோ, விஜய் படங்களில் தளபதின்னு இருக்குல்ல அந்த வார்த்தை தமிழில் கரெக்டாக எழுதுறாங்க. ஆனால் இங்கிலீஷில் தளபதி 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 அப்படின்னு என்னென்னவோ எழுதிட்டு இருக்காங்க ஸ்பெல்லிங்கு. THALAPATHY அதுதான் இப்போ இருக்க ஸ்பெல்லிங். அப்பெல்லாம் DALAPATITHI அந்த மாதிரி மாற்றி மாற்றி தளபதி தளபதி அது என்னென்னவோ போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மாதிரி போட்டு நான் ஸ்பெல்லிங் இன்ட்ரோவெல்லாம் பார்க்கும்போது என்னடா இந்த மாதிரி ஸ்பெல்லிங்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இங்கிலீஷே உங்களுக்கு தெரியாதா, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன கதைனா நெஞ்சிலே கதைக்கு வருவோம். ரொம்ப 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 குட்டி வீடியோ தான் இது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படம் கதை என்ன தெரியுமா? இதில் வந்து விஜய் பேர் வந்து கருணாகரன், ஹீரோயின் பேர் வந்து நிஷா. அதுக்கப்புறம் அதுவே போதுமானது. ஹீரோ வந்துட்டு ரொம்ப ஒரு ஏழை குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு அக்கா இருக்காங்க, ஆனால் லவ் மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஊரை விட்டே ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க, பாம்பேல செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ தங்கச்சி ஒருத்தி இருக்கா, அவளுக்கு பொண்ணு பார்க்க வராங்க. அப்புறம் குடும்பமே சரியில்லைன்னு ஒருத்தவங்க பறி போட்டு கல்யாணம் நின்று போகுது. குடும்பத்தை பாரத்தை சுமக்கிற நம்ம கருணாகரன் வந்து துபாய் போயிட்டு நல்லா சம்பாதிச்சு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு, அந்த காலத்தில் படங்களில் எப்படி எப்போ பார்த்தாலும் துபாய் கிளம்பி போகிறாங்களோ அதே மாதிரி திரும்பி துபாய் போகலான்னு ஆசைப்பட்டு மும்பை போயிட்டு அங்கேருந்து போக பிளான் பண்ணுறாரு. ஸோ நகைகள் பணம்னு சொல்லிட்டு ஒரு 20,000 கொஞ்சம் கொண்டு வராரு. அப்புறம் எடுத்து வந்துட்டு ஊரில் வந்து பாம்பே வந்துட்டு அங்கே தான் அவங்க அக்கா இருக்கிறதால அவங்க அக்கா வீட்டில் தங்க போகிறாங்க. எப்படி பலர் இருக்காங்கன்னு கேட்டு அந்த மாதிரி போயிட்டு அந்த மணிவெல்லாம் அங்கே மீட் பண்ணுறாங்க. காமெடி சீன்ஸ் தான் நிறைய போயிட்டு இருக்கு. இப்படி போகிறப்ப பக்கத்து வீட்டில் ஒரு பணக்கார பொண்ணு இருக்கா, அவள் தான் நிஷா. அவங்க அப்பா வந்து மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன். குருவியே உனக்கு நான் என்ன பாவம் செஞ்சு எது கத்திட்டு இருக்கேன், உனக்கு என்ன வேணும், எதனா சொன்னாச்சும் நான் பண்ணுவேன்ல, நான் திரும்பி பேசுகிறேன் அது வந்து போதுங்க, அப்போ வேணும்னே பண்ணுது தானே சேட்டை பிடித்த குருவிகளே, உங்களை ஒரு நாள் பிடித்து வறுக்க மாட்டேன், வளர்த்து உங்களுக்கு வந்து பாட சொல்லித்தரேன். நீங்கள் வந்து அப்புறம் நிஷா 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 நீ நீஷான்னு பாடுவீங்க. அந்த பாட்டு இந்த படத்தில் வந்திருக்குங்க. ஸோ நிஷா அங்கே தான் இருக்காங்க அந்த பக்கத்து வீட்டில். ஸோ அவங்க அக்கா வந்து சின்ன வயசுலேருந்து அந்த நிஷா கிட்ட வந்து இவங்க தம்பி கதையை பேசி வளர்த்ததால படம் வரைஞ்சி வச்சிருக்காரு. தம்பி எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு அது பார்க்க விஜய் மாதிரியே இருக்குது. கவிதைகள், அப்புறம் கட்டுரைகள், அதுக்கப்புறம் அது பேர் என்ன சொல்லுவாங்க, அது பேர் என்னது, கடிதங்கள் எழுதி வச்சிருக்காங்க, நிறைய கடிதங்கள் விஜய்க்கு. ஆனால் அனுப்பாமே விட்டாங்க. ஸோ இப்படியே வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஐயோ எனக்கு நான் ஆன் பண்ணி விட்டேன்னா ரெக்கார்ட் ஆகுதா ஒரு டெஸ்ட் பண்ணிடுவோம். நல்ல வேலை ரெக்கார்ட் ஆகுது. 4 நிமிஷம் பேசியிருக்கேன். கொஞ்சம் படுத்துக்கிறேன், கொஞ்சம் சௌரியமாக இல்லை. ஸோ கொஞ்சம் இப்படி படுத்துட்டு பேசினா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படியே போகிறப்ப தொப்பத்தலாம் சரி ஓகே. கொஞ்சம் வெளிச்சம் தான் கூட சாயந்தர நேரத்தில் அந்த கோல்டன் ஹவரில் அந்த சன்லைட் வந்து என் ஃபேஸில் படுறப்போ சூப்பராக ஜொலிக்கும்னு நினச்சி ஆசைப்பட்டு மொட்டை மாடியில் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். நீ இப்படி வந்து மேகங்களை வச்சு ஜாலியாக இப்படி மறைஞ்சி ஒளிஞ்சு விளாண்டுட்டு இருந்தா மனசு வலிக்குதுல்ல. சரி ஓகேங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப தான் லவ் வருது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டே போய் டார்ச்சர் பண்ணுறா. அப்புறம் நம்ம கருணாகரன் பலார்னு அரைஞ்சி, உனக்குலாம் அறிவே இல்லையா, நீலாம் வந்துட்டு இதெல்லாம் யோசிக்கிறவங்க, இதெல்லாம் நேசிக்கிறவங்க, எனக்கு அப்படி இல்லை, என் தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், நான் வந்து எங்கள் வீடு வந்து வறுமையில் இருக்குது, நான் பெரிய ஆளாக மாறணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப அந்த ஊரில் தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட போயிட்டு வழக்கம் போல் காசு கொடுக்க அவன் வந்து எல்லா காசையும் வாங்கி எப்பயும் போல் இந்த படத்துலலாம் ஏமாற்றுவானே, துபாய் அனுப்புகிறேன், சிங்கப்பூர் அனுப்புகிறேன், மலேசியா அனுப்புறேன் சொல்லி ஏமாற்றுவானுங்களே, அதே மாதிரி ஏமாற்றி போட்டான். அவ்வளோதான், காசும் போச்சு. சரி இதுக்கப்புறம் இந்த பொண்ணு லவ் பண்ணுறதால அவங்க அப்பாங்கார வந்து வீட்டில் மிரட்டி இங்கேருந்து வெளியே போகணும்னு சொல்லி அங்கேருந்து துரத்திடுறான். அப்புறம் நிஷா விட்டு இவர் வந்து விலைக்கு வந்துடுறாரு. ஏன்னா அவங்க அக்காவுக்கு பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி போகிறப்ப அவங்க ஃப்ரெண்டு ஸ்ரீமன் இந்த படம் நடிச்சிருக்காரு. அவர் கூட போய் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கா. அவர் பேர் சந்துரு. இந்த படத்தில் சந்துரும் கருணாகரும் ஃப்ரெண்டாக மாதிரி. சந்துரு வந்து ஒரு ரவுடி கேங்கில் வந்து அடியாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த போட்டு தள்ளுறது, இந்த சுட்டு தள்ளுறது, அடிக்கிறது, உதைக்கிறது, இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஏதாச்சும் வேலை போட்டு கொடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு நல்ல ஃப்ரெண்டு
முடிஞ்சா வேற எங்கேயாச்சும் வேலை வாங்கி தரணும், இல்லையா இவன் எதுக்கு சேர்த்து விட்டுன்னு சொல்லிட்டு விட்டுருக்கணும். அதை விட்டுட்டு போயிட்டு சேர்த்து விடுறதுக்கு கூப்பிட்டு போறாரு. அங்க போயிட்டு நம்ம சோனு சூத் நடிச்சிருக்காரு இந்த படத்துல. சோனு சூத் அவர் நடிச்சிருக்காரு. பசுபதி அவர் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இல்ல வில்லனை யார் தெரியுமா? ஜண்டா ஜண்டா அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு தான் அந்த படத்துல அவர் நடிச்சிருக்காரு. இது ரெட்டின்னு வரும், அவர் பேர் மறந்து போட்டேனே. சரி ஓகே, அவர் நடிச்சிருக்காரு. அவரும் இந்த கேங்ல போய் இவர் வந்து சேர்றப்ப அப்புறம் ஃபைட் பண்ணி இது பண்றப்ப சரி நான் விலகிடுறேன்டா, எனக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லும் போது, நீ இப்போ போயிடுவோம் மச்சான், ஆனா நீ இப்போ போயிட்டுனா ஏன் நீ போனன்னு சொல்லி என்ன கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லும் போது, தன்னோட நட்புக்காக எப்பயோ பார்த்துருக்கான் சந்துருவை, ஆனா நட்பு இல்லை, எப்போ பார்த்தாலும் நட்பு தானே. ஸோ நண்பனுக்காக திரும்பி அந்த இடத்த கேங்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஹீரோயினோட நிஷாவோட அப்பாவுக்கும் இந்த கேங்குக்கும் பிரச்சனை வருது. அப்படி இருக்கிறப்ப அவனையே போட்டு தரணும்னு பிளான் வரப்ப, இது நிஷா வீடுடா, நிஷாவை கடத்தாதீங்கடா, நிஷாவை விட்டுருங்கடான்னு சொல்லி கெஞ்சிறப்ப விட மாட்டானுங்க. அதை அந்த கேங்க்கும் சொன்னா போட்டு தருவாங்க சொல்லி இது பண்றப்ப அவங்க அப்பங்காரன்னு சும்மா இல்லாம இந்த வில்லனோட பையனை கொண்டுறான். ஸோ 2 பேத்துக்கு கிளாஷ் ஆகி அவங்க வீட்டுக்கே புகுந்து நிஷாவோட அப்பாவையும் அம்மாவையும் கொண்டுறாங்க. கொன்னதுக்கப்புறம் நிஷா பாத்துடுறா, நம்ம கருணாகரன் அந்த இடத்துல இருக்கிறத பாத்துடுறா. அட பாவின்னு சொல்லி பயந்துட்டு ஓடுறா. அப்புறம் கருணாகரன் வந்து நான் தப்பு பண்ணல, நான் உன்னை காப்பாற்ற தான் வரேன், தெரியாம இந்த கேங்ல வந்து நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்தி சேஃபா சந்துருவும் நிஷா அப்புறம் கருணாகரன் 3 பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க. அப்பப்போ இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் படத்தை அப்படியே முடிச்சிருக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அப்பப்போ திரும்பியும் தெரியற மாதிரி, திரும்பி நிஷா காணாத போற மாதிரி, திரும்பி கிடைக்கிற மாதிரி, திரும்பி காணாத போறாங்க, திரும்பி கிடைக்கிறாங்க, திரும்பி சோனு சூத் வராரு, யாரு எங்க இருக்குன்னு கேட்கிறாரு. அப்புறம் ஒரு வழியா கடைசியில ஏதோ ஒரு இவங்க லவ் பண்ண டைம்ல ஏதோ கல்யாணம் அட்டன் பண்ண போது அந்த வீடியோ கேசட்ல வந்து பேசவே முடியல பாரு, அட்டன் பண்ணும்போது பாத்துடுறாங்க. அந்த பார்த்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா, சரி ஓகேங்க, இவன் தான் வந்து 2 பேரும் இந்த கேசட்ல வந்து நிஷாவும் கருணாகரனும் க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு, ஓ அப்ப அவன் தான் வச்சிருக்கான்னு சொல்லி நம்ம ஜண்டா வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து அவனை பிடிக்கிறதுக்கு போறாங்க. இவர் தப்பிச்சு வந்து சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னையில் ஒரு பாட்டி வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி நான் போயிட்டு எங்கள் அம்மா அப்பா தங்கச்சிலாம் கூப்பிட்டு வந்துடுறேன், அவங்ககிட்ட கேட்டு நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் அவளை தங்கச்சி கல்யாணம் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு இவர் வந்து இந்த ரவுடிசம் பண்ண டைம்ல வந்து நிறைய பணம் வீட்டுக்கு அனுப்பி ஏழையா இருந்தவங்க வந்து நகை நட்டு பெரிய பெரிய நகை போடுற மாதிரிலாம், பஸ்ஸே ஹார்ன் அடிக்காம தான் ஓட்டுங்களடா, கொஞ்சம் பொறுமையா போங்கடா, எதரா போய் பிடிக்க போறீங்க, நான் பாவுண்டா வர்றா, மைக்கெல்லாம் வச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்கேன், அப்பயும் கேட்கும்டா, மக்கள் பாடுறா, பார்க்குற 20 பேரும் கஷ்டப்படுவாங்கடா, ஏன்னா இப்படி பண்றீங்க, அதில் பேர் 10 பேர் சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்கன்னா என்ன பண்றது, பஸ்ஸே ஓடிப்போ. சரி ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா இதில் விட்டேன், அவங்க அம்மா அக்கா அதுக்கப்புறம் அப்பாவை போய் பார்க்கலாம், சாரி அம்மா தங்கச்சி அப்பாவை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகலான்னு இருக்கிறப்ப அவங்க வீட்டில் போலீஸ் போயிட்டு, உன் பையன் என்ன பண்ணான் தெரியுமா, நீங்கள் இந்த வீடு இந்த சொத்துலாம் இப்போதைக்கு இதெல்லாம் எதில் வந்துச்சு, அவங்க வந்து ரவுடிசம் பண்ணி கட்ட பஞ்சாயத்து அது இதுன்னு போய் கொலை பண்ணி சம்பாதிச்ச காசுல தான் இருக்கு, அவனை பிடிச்சே திருன்னு சொல்லும் போது ஊர் மக்கள் ஒரு மாதிரி திரும்பி ஃபர்ஸ்ட் தப்பா பேசுறான் தெரியுமா ஒருத்தன், அவன் திரும்பி வந்து தப்பா பேசுறான். அப்புறம் இதெல்லாம் பிள்ளை இருக்கிறதுக்கு நாண்டுகிட்டு சாகலாம், தூக்கு போட்டு சாகலாம்னு சொல்லிடுறாங்க. இவங்க 3 பேரும் அங்கே செத்துடுறாங்க. ஸோ விஜயால தாங்கவே முடியல, நண்பனும் செத்துட்டான், அம்மா அப்பா யாருக்கு வாழ்ந்துட்டு இருந்தோமோ அவங்களும் செத்தாச்சு சொல்லிட்டு இங்கே வந்து நிஷா கிட்ட சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தா ரவுடிஸும் பிடிச்சிடுறானுங்க. அப்புறம் ஒரு இடத்துல செம்ம ஃபைட் சீன், கோவிலுக்காச்சும் போய் நிம்மதி தெரியலான்னு போகிறது தான் ஃபைட் சீன் வருது. சோனு சூத் வந்து அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அடிச்சு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் இல்லை, 2.5 நிமிஷத்துக்கு. ஆனால் விஜய் அண்ணா வந்து இந்த படத்துல 2.5 நிமிஷத்துக்கு தொடர்ந்து ஒரு பெரிய டைலாக் இருக்கு, செம்மையா பேசி தள்ளுறாங்க. இந்த மாதிரி போதுண்டா, இந்த ரவுடிசம் இந்த கொலை பண்றது எல்லாமே நம்ம விட்டுறலாம், இதெல்லாம் தப்பு, நம்ம வந்து வறுமைக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நமக்குள்ள வந்துட்டோம், ஆனா இதை வச்சு அவனுக்கு பிசினஸ் அதிகமா பண்றானுங்க, நம்ம ஏழையா இருக்க ஒரே காரணத்துக்காக வறுமையா இருக்க ஒரே காரணத்துக்காக நம்மள இந்த மாதிரி யூஸ் பண்ற இந்த இடத்துல நம்ம இருக்கவே வேணாம், நம்ம படிச்சிருக்கோம், கண்டிப்பா நமக்கு ஏதாச்சும் ஒரு வேலை கிடைக்கும், நமக்கு கிடைக்கிற வரைக்கும் இது பண்ணுவோம்டா, ஃபர்ஸ்ட் முதல்ல நல்ல மனுஷனா இருப்போம்னு சொல்லி மிகப்பெரிய டைலாக் பேசி, அதுக்கப்புறம் சோனு சூத் வந்து எல்லாரும் ஆப்போசிட் இருக்காங்க எல்லாமே ஹிந்திக்காரங்க, அவங்க நிற்கிறானுங்க, அவனுக்கு படத்துலேயே தமிழே தத்துப்பத்து தான் பேசுவாங்க. ஸோ எல்லாம் பார்த்துட்டு என்னடா அவன் பேசுகிறான், சரி ஓகே 2.5 நிமிஷம் வந்து தொடர்ந்து பேசிட்டான், சரி ஓகே நம்ம திருந்துடுவோம்னு சொல்லி திரும்பியும் அந்த 10 செகண்ட்ல திருந்துவாங்கல்ல கடைசி கிளைமேக்ஸில், அதே மாதிரி எல்லாம் திருந்திடுறாங்க. அங்கே திரும்பி ஜண்டா வந்துடுறாரு, அடிச்சு கொல்ல போறாரு, துப்பாக்கி எடுத்து அப்புறம் விஜய் சுட போக பின்னாடி இருந்து நம்ம சோனு சுட்டுட்டு, நான் திருந்திட்டேன், இந்த கொலை கூட நீ இவ்வளோ பேசின ஒரே காரணத்துக்காக தான் இப்போ நான் வந்து சுட்டு இருக்கேன், உனக்காகத்தான் இப்போ நான் வந்து கொலை பண்ணேன், நான் உனக்காக கொலை பண்ணேன், இதே கடைசி கொலையாக இருக்க போகுது, நான் வந்து இதுக்கு விட்டு நான் போக போகிறேன், எனக்கு இது தேவையே கிடையாது, இனிமேல் நாங்களும் மாறிடுவோம், எங்களுடைய இது போகட்டும், நீ உனக்கு ஒரு காதலி இருக்கா, அந்த காதலியோட சந்தோஷமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. முடிக்கும்போது ஏதோ ஒரு வசனம் வேற வருது, என்ன வசனம், கொடிது
இளமையில் வறுமை கொடிது, அதனினும் கொடிது வாழ்க்கையில் வன்முறை கொடிதுன்னு ஒரு நல்ல கருத்துள்ள ஒரு மெசேஜ் மக்களே. அந்த மெசேஜோட படத்தை வந்து முடிக்கிறாங்க. அவ்வளோதான். இந்த படத்தில் வந்து சாங்ஸ் ஆக்சுவலாக நல்லா தான் இருக்கும். யார் போட்டிருப்பாருன்னா தேவராஜ். என்னடா தேவராஜ்ன்ற, யாரா தேவராஜ்? தேவா வந்து சாங்ஸ் பண்ணியிருப்பாரு. மியூசிக், அவர் மியூசிக் டைரக்டர் இந்த படத்தில் அவர் தான். 2 பாட்டு ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். நிஷா பாட்டு ஆல்ரெடி பாட்டேன் உங்களுக்காக, அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் பாடம் தெரியுமா, தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா, உன் கண்ணு அழகுக்குத்தான் கன்னட நாட்டை வாங்கி தரட்டுமா, ஓகேவா? அந்த மாதிரி ஒரு பாட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் இதுலேயே வந்து ஒரு சிஎம் அது இதுன்னு சொல்லி ஏதோ ஒரு சாங்லாம் ஆக்சுவலாக வரும். நம்ம சிறுமன் பாடியிருப்பாரு. நிறைய படங்கள்லேயே சிஎம் ரெஃபரன்ஸ் அப்பயே வச்சிருக்காங்கங்க. இது எதனால வச்சாங்க, எதுக்கு வச்சாங்கன்னு நிஜமா தெரிய மாட்டேங்குது. ஆனால் அந்த டைம்லேயே நிறையா சாங்ஸ்லாம் ஆக்சுவலாக வச்சிருக்காங்க. அடுத்து வரப்போட மின்சாரா கண்ணா அடுத்த ஒரு படம் இருக்குது. அந்த படத்துலையுமே ஒரு பாட்டு இருக்குது, அது நல்ல பாட்டு. ஸோ அந்த சாங் நல்ல சாங் ஆச்சு. எங்கே அந்த சாங் தேடுறது? வேர் இஸ் மை ஃபோன்? ஓ, ஐ கெப்ட் தேரா, ஸோ ஐ வாண்ட் டு கோ தேரா. ஓகே, உங்களுக்காக அந்த சாங். நான் இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி போகிறதே உங்களுக்காக தான். இந்த 10 நிமிஷம் முடிஞ்சா இல்லையா? என்ன வாழ்க்கையே இப்படி வெறிச்சோடி போகிறதே. இந்த படத்தை போல என் வாழ்க்கையும் வெறிச்சோடி போகிறதே மக்களே. இதற்காக என்னுடன் சேர்ந்து நீங்களும் கண்ணீர் செலுத்தினால் என் மனது குழு குழு என்று குளிர்த்து விடும் சாங்ஸ். அன்பே அன்பேன்னு ஒரு பாட்டா, மதராஸ் தோஸ்து, மனசே மனசே தனனனா தானனனா தானனனா தானா தானா தீனனா தூணா தூணா தேனி நீனா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குங்க. டேய் எங்கடா சன்னு? வேர் இஸ் த சன்? டைம் என்ன தெரியுமாங்க ஆகுது? 4:20 தான் ஆகுது. 4:20 தான், 5:20 ஆச்சா? ஸோ அப்போ சன்னு கொஞ்சம் கீழே தான் போயிருக்கோம், இங்கே மறைஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதாங்க மக்களே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்காதுன்னு தான் நம்புகிறேன். இந்த படம் ஆக்சுவலாக ஒரு 40 to 50 நாள் படத்தில் தியேட்டரில் வந்து ஓடி இருக்கு. 1999 ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போ விஜயோட வயசு எவ்வளோ தெரியுமா? 25 வயசு. 25 வயசு இன்னும் ஆகலை, அடுத்த படத்தில் தான் ஆகும். ஆனால் அந்த 25 வயசில் உள்ள நுழைய போகிறாரு. எனக்கு இப்போ 25 வயசு ஆகுது. ஐயோ, என் வயசை சொல்கிறேன், கெத்தாக இருக்கா? 25 வயசு ஆகுது. அவர் 25 வயசில் எவ்வளோ படங்கள், 25 படங்கள் பண்ணிட்டாரு. என் வயசில் நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு நினைக்கிறப்ப மன குமுறல்கள் இருக்கிறதே, குமுறல்கள் கண்டிப்பாக ஒரு நாள் ஆவேன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு நான் வந்து வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் நடக்கும். அதை தொடர்ந்து யோசிங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க, அதே யோசிங்க. அதே யோசிச்சுட்டுனா அப்படியே கக்கூஸ்லேயே யோசிச்சுட்டு உட்காந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் வெளியே வந்து நாம் வந்து அதுக்காக ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். டெய்லியும் அதுக்காக ஒரு சின்ன சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சுட்டே இருந்தோம்னா ஒரு நாள் நம்ம அந்த யூனிவர்ஸே நம்ம அந்த இடத்துக்கு வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க. நெஞ்சினிலே இந்த படத்தில் நெஞ்சில் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன், நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுவாகவே ஆகுவீர்கள் என்று நம்பிக்கையுடன் இந்த வீடியோ வந்து நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் அப்படியே அந்த ஹைப் பட்டனை தட்டி விட்டு ஹைப் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும், நிறைய பேர் மோட்டிவேட் ஆவாங்கன்னு நான் நம்புகிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எரளவழலன். என்ன நீங்கள் எரல்ஸ்னு கூப்பிட்டா போதும். அவ்வளோதாங்க, கருத்தெல்லாம் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அழுதுருவேன்.